ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி மிச்சமான பரோட்டாவில் கொத்து பரோட்டா செய்யணும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பரோட்டா மீந்துச்சுன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், தேவையான கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 2 முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து கலரி விட்டுட்டு நல்லா குத்துன மாதிரி கலரி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மிச்சமான சால்னா இருக்கும் பார்த்திங்கன்னா, அதையுமே வந்து அதிலே கொஞ்சம் லைட்டாக ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான லெஃப்ட் ஓவரான பரோட்டா வச்சு நம்ம வீட்டிலே கொத்து பரோட்டா ரெடி.